தான். ஏன்னா ஆஹ் இந்த மாதிரியான தருணங்களை இவ்வளவு நுட்பமா புனைவுக்குள்ள கொண்டு வந்ததுல இவருடைய பங்களிப்பை நாம வந்து ஏத்துக்கணும். இதுல அந்த அப்பா கதை மட்டும்தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. நீங்க சொன்னீங்களா நிழல் இழந்த முற்றமா, அந்த கதையில நான் உணர்ந்த கோணம் ஒரு கோணத்தை மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா ஆரம்பத்துல இருந்தே அப்பா ஒரு மூடுண்ட மனிதர் அப்படிங்கிற ஒரு காட்சியை உருவாகிட்டே வராரு. அப்புறம் அந்த அப்பா வந்து ஒரு சிலை மாதிரி தான் இருக்காரு. அவர்கிட்ட எந்த உணர்ச்சி வெளிப்பாடுமே கொந்தளிப்புமே ஏற்படுறது இல்ல. மத்தவங்க கூட கூட அவர் வந்து பழகுறதுல தாராளம் காட்டுறது இல்ல. ஒரு மூடுண்ட மனிதராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பெரியப்பா சொன்ன பிறகுதான் அவர் ஏன் அப்படி இருக்காருங்கிறதுக்கான ஒரு வலுவான திறப்பே, அந்த உடைப்பே அப்பதான் ஏற்படுது. அது வரைக்கும் அப்பா மேல நமக்கு ஏற்பட்டு கொள்ளக்கூடிய அந்த ஒரு மதிப்பீடு இருக்கு இல்லையா, அவர் ஒரு முசுடு ஆணாதிக்கவாதி அல்லது அன்பற்றவர், கருணையற்றவர், குடும்பத்தோட பிணைப்புகளை வலுவா பேண தெரியாதவர், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் அதுக்கப்புறம் ஒரு மாதிரி கலைந்தெடுக்கப்படுகிறது. அப்போ அவரை நமக்கு அவர் ஒரு பாதிக்கப்பட்ட மனதினை உடையது, பாதிக்கப்பட்டவர். அவர் ஏதோ விதத்துல அவர் மேல ஒரு வன்முறையை செலுத்தி இருக்கிறாங்க. இது ஒரு குடும்ப வன்முறை தான். அப்போ அவரு அந்த குடும்ப வன்முறையின் பிரதிபலிப்பா தான் அவர் இந்த மாதிரியான ஒரு மூடுண்ட மனிதனா மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லி அந்த கதை அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஒரு நிகழ்வாவே நமக்கு முக்கியமாப்படுது. அது அந்த தருணத்துல அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த சுமைகளை வந்து மாத்தி மாத்தி சுமக்கிறது, இந்த தருணம் வந்து எனக்கு என்னமோ கதை தருணத்துக்காக புனையப்பட்டதோன்னு நினைது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்பவுமே நம்ம இப்ப அந்த குடும்பம் வந்து பூர்வீகமாவோ அல்லது ஒரு தலைமுறை காலமாவோ அந்த நிலத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா, இந்த செய்திகள் அப்படியே காத்துல பரவி எங்கேயோ ஒரு மூலம் யார் மூலமாவோ எதிரொலிச்சு நம்மளை சம்மந்தப்பட்டவங்களை போய் அடைஞ்சிருக்கும். அந்த தகவலை அப்போதுதான் ஒருத்தர் முதலா சொல்ல வேண்டியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் மிகையா தருது. அது அந்த புனைவு தருணத்திற்காக உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவ்வளவு பெரிய முக்கியமான சம்பவம், மிக நுட்பமான ஒரு சம்பவம் வேணாம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு 2 பேருக்குள்ள, அதாவது அந்த பெரியப்பாவுக்கும் அவங்க இறந்து போன அம்மாவுக்கும் இடையிலான ஒரு சம்பவம், அது வேணா வெளி தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இவரு அந்த முதல் அந்த காதலர் கூட ஓடி போய் குறிப்பிட்ட காலம் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அந்த அம்மாவை அங்க இருந்து வலுக்கட்டாயமா பிரிச்சு எடுத்து வந்து மறு கல்யாணமா இவர் தலையில கட்டி வைக்கிறாங்க, இவருக்கு வேலையும் வாங்கி கொடுத்து. அப்ப இது ஒரு வந்து வரலாற்று நிகழ்வு தான். அத நீங்க மறுபடி அந்த ஊர்ல உள்ள எல்லார் வாயிலையும் அது வந்து பேசப்பட்டு எல்லாருக்கும் அது செவிவழி செய்தியா சேர்ந்து ஏதோ ஒரு தெரிஞ்சிருக்க வாய்ப்புள்ள ஒரு சம்பவம். அந்த விதத்துல எனக்கு அந்த தருணம் வந்து கொஞ்சம் ஐயத்திற்கிடமானதா இருந்துச்சு. ஆனா அது மூலமா இந்த அப்பா மேல ஏற்படக்கூடிய பார்வை கோண மாற்றம்னு ஒண்ணு அந்த கதையில ரொம்ப வலுவா இருக்கு. அது எனக்கு அந்த கதையோட முக்கியத்துவத்தை ரொம்ப உணர்த்துது. இப்போ நான் பணி சார்ந்து விசாரிக்க போவோம் இல்லையா, அப்போ வந்து எங்களுக்கு இந்த வாரிசு சான்றிதழ் கேட்கையில மிக எளிதாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அம்மாவுக்கு வந்து எத்தனை கணவர்கள், ஒரு கணவருக்கு எத்தனை மனைவிகள்ங்கிறத அவங்க ஒரு தலைமுறை காலம், குறைஞ்சபட்சம் அங்க ஒரு தலைமுறை காலம் அவங்க வாழ்ந்திருந்தாங்கன்னா அங்க உள்ள சுற்றத்தாருக்கு அவங்க ஒரே கம்யூனிட்டியா இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, ஒரே குடும்ப உறுப்பினரா இருக்கணும்னு கட்டாயம் இல்லை. ஆனா இந்த தகவல்கள் போய் சேர்ந்திருக்கும். இந்த தகவல்கள் அப்படி ஒவ்வொரு தெருக்குள்ளேயுமே இது மாதிரியான 10-15 கதைகள் இருக்கும். அது குடும்ப கதைகள் தான். அது செவி வழி செய்தியா சம்பந்தப்பட்டவர் இருக்கையில அதை பத்தி வாதிக்க மாட்டாங்க. ஆனா அவர் நீங்கின உடனே இந்த மாதிரியான தருணங்களை வந்து நண்பர்களுக்குள்ள, உறவுகளுக்குள்ள அவர் சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறதுல பகிர்ந்துக்கிடுவாங்க. அப்போ அது ஏற்கனவே பகிரப்பட்ட ஒரு செய்தியா இருக்கும். அது என்ன வந்து அடையிறதுக்கு, அந்த தகவல் வந்து என்ன வந்து அடையிறதுக்கு இவ்வளவு நீண்ட காலம் நான் காத்திருக்கணுமாங்கிறது ஒரு விஷயம். அது ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரியான சந்தர்ப்பமா தான் அந்த கதையில அது அமைஞ்சிருக்கணும். ஆனா அந்த தருணம் மட்டும்தான் எனக்கு அந்த சந்தேகத்தை கிளப்புது. பாலா சொல்லுங்க ஈஸ்வரன். இல்ல அது இது எனக்கு இவர் எழுப்பின கேள்வி வந்து எனக்கு அது வித்தியாசமா படல. மேபி அவர் அனுபவம் ரீதியா சொல்லலாம். சில இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பெரும்பாலும் மறைக்கத்தான் பார்ப்பாங்க. சில கம்யூனிட்டில அல்லது சில பகுதிகளில் வந்து என்னன்னா அத குத்தி காட்டி ஒரு ஏன்னா இவன் வந்து ஒன்றும் மாற்றான் தகப்பனுக்கு பிறந்த பிள்ளை இல்லை. அம்மா வந்து பிஃபோர் மேரேஜ் ஒரு சின்ன இது இருந்தது. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே ஒழுங்கா போய்கிட்டு இருக்கும் போது மேபி அவனுக்கு தெரியாமலே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா இது ஒண்ணு எனக்கு ஒரு பெரிய இதா. நீங்க ஏதாவது சொல்லுங்க பாலா.
கதைகள். நீங்க பாதி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க ஈஸ்வரன், முடிக்கல. ஆமா, கண்டிப்பா நீங்க அதுக்குள்ள விடுத்தாரு. அது பிரச்சனை இல்ல. அதான் பெண் நான் உலகம் இந்த ஜோசபின் பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஜோசப் அத மாதிரி இவர் கதைகள் அவருடைய பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், இல்ல இப்போ ஸ்ட்ராங்கானா மெனக்குன்னு இல்ல, நான் நிகழ்வுலயும் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நிறைய பெண்கள் எனக்கு மீண்டும் மீண்டும் ஆச்சரியம். அது முன்னால இருந்த பாட்டி காலத்துல இருந்த ஆட்களாலும் சரி, இப்ப கூடிய பெண்களாலும் சரி, ரொம்ப நம்ம உழைப்புகிற ரொம்ப அணைச்சிக்கிட்டு ஐயோ நினைக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப எளிமையா கடந்து போகக்கூடிய பெண்களை பார்த்து அந்த மாதிரி சித்திரங்கள் இவருடைய கதைகள்ல தொடர்ச்சியா வர்றது அப்படிங்கிறது சமீபத்துல எங்கேயும் சந்திக்கலன்னு நினைக்கிறேன். இல்ல நான் படிக்க கம்மியா இருக்கான்னு தெரியல. இந்த அந்த கடைசி மாதிரி கதை விஷயம் கீரல் கதையில வர்ற வேலுமணி அத்தையும் சொல்றேன். இல்ல அதையும் சொல்லலான்றேன். பெண்கள் பத்தி. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா வேலுமணி அத்தையா இருக்கட்டும், இல்ல வேற தேவைகள்ல வரக்கூடிய செங்குவா இருக்கட்டும். அந்த தேவைகள் கதைகள் வந்து ஷார்ட்டா நமக்கு நிறைய கேள்விப்பட்ட கதை தான். தேவையை பொறுத்து நம்ம லைஃப் தேவையை தாண்டி என்ன பெருசா பார்த்து போறோங்கிறது ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி கதையில ஒரு பெண்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு அதாவது நகர்த்தி கொண்டு போறதுக்கு உண்டான தேவை என்னன்னு மட்டுமே யோசிக்கிறாங்களா, நம்ம தான் பெருசா குழப்பிக்கிறோமோங்கிற ஒரு சந்தேகம் கிளப்புறாங்க. தேவையில்லாத வேல்யூஸ்ன்னு சொல்லி யோசிக்கிறோமோ. ஆனா பொதுவாகவே இந்த குற்றச்சாட்டு இந்த ஜாதியை காப்பாத்துறதுக்கு எல்லாம் பெண்கள் மேலதான் இருக்கும். ஆண்களை அதை ஈஸியா கடந்துருவாங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா அப்படி பார்க்கும்போது பறந்துபட்டு வாழ்க்கையில் கூடிய நிறைய நெருக்கடிகள்ல போட்டு குழம்பிட்டு நம்ம ஏதோ இதையோ கம்பேர் பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அதை அசால்ட்டா இது வாழ்க்கை தான் முதன்மை அப்படிங்கிற அளவுக்கு கடந்து போற அளவுக்கு இருக்காங்களோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இவருடைய பெண் கதாபாத்திரங்கள் புறமை இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு கவித்துவமான வரிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஆனா நிறைய கதைகள்ல அது டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா இல்ல இதுல ஒரு ஒரு குறுக்கீடு எனக்கு வந்து இந்த கவித்துவம் இது தேவையா அப்படிங்கிறது எனக்கு தோணுது. பெரும்பாலும் உரைநடை இல்ல நான் சொல்லிக்கிறேனே, எனக்கு இந்த உரைநடை எழுத்தாளர்கள் உண்மையிலே புனைவெழுத்தாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பாதிக்கும் தன்மை, அதாவது அவங்களுடைய கருவி தானே எழுத்துங்கிறது, அவங்களுடைய கருவி. அது வந்து இந்த கவிதை எழுதி புனைவு எழுதக்கூடியவங்ககிட்ட அதை மிஸ் ஆகுதுன்னு பண்றேன். உதாரணமா வண்ணதாசன்ல இருந்து யுவன் சந்திரசேகர் வரைக்கும் எல்லாருமே ஒரு திட்டவட்டமான புனைவு எழுத்தாளர் அடிக்கக்கூடிய அந்த தாக்குதலை வந்து இவங்க எழுத்தாளர்ல தாக்க முடியாம போறதுக்கு அதுல உள்ள அந்த கவித்துவம் இருக்கு. இதை வந்து நான் ஒரு பலகீனமா தான் பாக்குறேன். எதுக்கு உரைநடையில போய் கவித்துவத்தை இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வரணும்? யவனிகா ஸ்ரீராம் ஒரு பேட்டியில சொன்ன மாதிரி உரைநடையே தேவையில்லை, கவிதையே போகும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நான் இப்ப அதை தலைகீழா சொல்றேன், கவித்துவமே உரைநடைக்கு தேவையில்லைங்கிறேன். உரைநடையே வந்து என்னை பொறுத்தளவுக்கு இல்ல எனக்கு இந்த இது ஒரு அபத்தமா தான் தோணுது. எதுக்காக உரைநடை வந்து எனக்கு புனைவெழுத்தாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு கவிதையும் புனைவும் எழுதக்கூடிய பிரமிழ் முதல் கொண்டு சொல்லலாம். அவங்களுடைய புனைவு வந்து அவ்வளவு தூரத்துக்கு நம்மளை பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு இது பலகீனமாக தான் நான் வைக்கிறேன். கவித்துவம் வந்து தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கவிதையில அது வந்து அவசியம். உரைநடையில அதிகமான கவித்துவம் வந்து அந்த 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 வடிவத்தையே கெடுத்துருங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஆனா இந்த இந்த தொகுப்புல அது பெருசா டிஸ்டர்ப் பண்ணேன்னு தான் சொல்ல வரேன். அது யார் பண்ணினாலும் தப்பு தான். இருந்தாலும் இந்த கதைகள்ல இந்த இருக்கக்கூடிய 19 கதைகள்ல பெரும்பான்மையான கதைகள்ல வந்து அது டிஸ்டர்ப் பண்ணல. அந்த கதையை வந்து இன்னும் கொஞ்சம் காத்திரமாக்க சப்போர்ட் பண்ணிட்டு அது அந்த அளவுக்கு அவர் தெரிஞ்சு செஞ்சாரா இல்ல என்னன்னு தெரியல. ஆனா நிறைய பேர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவாரு, அது டிஸ்டர்ப் ஆயிரும் செய்யாதீங்கன்னு குறைச்சிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா சில கதைகள் நீங்க சொல்ல மாதிரி படிக்கும்போது தெரியும் அது மட்டுமே மேலோங்கி இருந்துரும். அந்த சிறுகதைகள் வடிவமோ உரையாடல்கள் கதை எதுவுமே இருக்காது. அப்ப அது எதுக்கு அது கதைகளுக்கு தோணும். என்ன பொறுத்த வரைக்கும் சொன்னேன், இந்த படத்துக்குள்ள அது சரிவிதத்துல இருக்கோ இல்ல வரம்பு மீறாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுதான் பதிவு நான் பொதுவா நீங்க சொல்ற கருத்து இல்ல இவங்க மன அவகாசத்தை வந்து சொல்றப்போ உதாரணமா இது நீங்க சுரேஷ் பிரதீப்போட கதைகள் எடுங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரிதான். அவருக்கு தெளிவான அவர் மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கலாம். ஆனா அவர் ஏற்படுத்தக்கூடிய அந்த தர்க்கங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் வந்து நம்ம படிக்கும் போதே நம்மள டக் டக் டக்குன்னு ஊசி குத்தல் பண்ணும். அந்த கவித்துவத்தை அந்த அந்த தர்க்க குறுக்கீட அல்லது தர்க்க மீறலை என்ன சொல்றது, தர்க்கத்தால் தாக்குதல் அப்படிங்கிற ஒரு தருணம் இந்த புனைவெழுத்துல இருக்கக்கூடியத இந்த கவித்துவம் வந்து நம்மள அத அந்த கூர்மையா அந்த தீவிரத்தை மட்டுப்படுத்திடுதோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலயே வந்து இவருடைய கதை தருணங்கள் எல்லாம் மறுபடியும் நம்மளை வந்து நினைவுல ஆழமா தங்க விடாம ஆக்கிறதோ அப்படின்னு தோணுது. ஏன்னா கவித்துவம் அந்த கவித்துவத்துக்கு அந்த இது தேவையில்லை, அந்த பெருமதியே கிடையாது.
கவித்துவம் என்ன சொல்றது, ஒரு அதுக்கான உலகம் வேற. அது தர்க்கத்துக்கோ அந்த புனைவுகளுக்குள்ளோ அது வரும்போது அந்த உரைநடை கட்டி எழுப்பி திரட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு தாக்குதல், அது வந்து பேரின்பமாவோ பெருந்துயரமாவோ கையறு நிலையாகவோ ஏதோ ஒன்றா இருக்கலாம். அதை வந்து இது மலினப்படுத்துது, அந்த வேகத்தை மட்டுப்படுத்துது, அதுக்கான விரைவு விசைய வந்து இது வந்து தாமதப்படுத்துதுன்னு நான் அந்த கவித்துவ குறுக்கிட நினைக்கிறேன். ஈஸ்வரன் வீடியோ ஆன் பண்ணலாமே. எனக்கு அதுக்குள்ள போறது அது எங்க அப்ப எப்படி பண்ண அடுத்து ஒரு பெரிய குற்றச்சாட்டா கூட நான் வைக்கிறேன், இந்த கவிதை எழுதுறவங்க எல்லாம் தயவு செய்து புனைவு எழுத்து பக்கம் வராதிக்க இருக்கு. இல்ல நான் நினைக்கிறேன் நீங்க வந்து ஒர்க் லோடு ஜாஸ்தி ஆயிடுச்சு, உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, அந்த கோபத்துல நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னா. இல்ல சார், இல்ல அதாவது மிகையாக இப்ப உதாரணத்துக்கு ஒரு கவிதை வாசிக்கணும்னா நீங்க வந்து அதுக்குன்னே ஒரு கவிதைக்கு ஒரு நாள் ஒதுக்க வேண்டியிருக்கும். நீங்க ஒரு நாள்ல ஒரு தொகுப்பை முடிக்கிற அவசரத்துல இருக்கீங்க. இல்ல நான் இதை மட்டுமே சொல்லல. இல்ல இப்போ யூமா வாசியோட ரத்த உறவு நாவல், அப்புறம் வந்து பிரான்சிஸ் கிருபாவோட கன்னி, இந்த 2 நாவல்களுமே ஒரு புனைவெழுத்தாளன் எழுதியிருந்தான்னா அதோட வீச்சும் ஏற்பும் இதை விட அதிகமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கவிஞர்கள் உள்ள போய் எழுதி அத வந்து நீங்க சத்தியமா நீங்க தலைகீழ சொல்றீங்க. அதாவது கன்னிய வந்து கிருபா மாதிரி ஒரு கவிஞன் மட்டும்தான் எழுத முடியும். நீங்க சொல்றபடி ஒரு புனைவெழுத்தாளர்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த உச்சத்தை தொற்றுக்கவே முடியாது. அடிச்சு சொல்றேன். அதுக்கு அந்த உங்களுக்கு அப்படியே நெருப்பு மாதிரி பத்திக்குதுன்னா அதுக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த அந்த கவிதை தான் காரணம், கவித்துவம் தான் காரணம். ரைட்டு, அது ஒரு டூல் தான், அதை நான் மறக்கவே செய்யல, அது ஒரு பெருபதி தான். ஆனா வளமையான பல நாவல்களோட அதை ஒப்பீடு செய்யல இதை வந்து நீங்க கவித்துவத்துக்காக மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயமா எனக்கு தோணுது. இல்ல கவிதை வந்து நீங்க டூல்னு சொல்லாதீங்க, அது வந்து ஒரு பீயிங், அது ஒரு இருப்பு, அது இருப்புதான் வந்து அவன் பிரதிபலிக்கும். ரத்த உறவுல அவ்வளவு ஒன்றும் கவிதை இது கிடையாது, நான் அது முன்னாடியே படிச்சிருக்கேன். ஆனா கன்னி வந்து எனக்கு தெரிஞ்சு கன்னி வந்ததுக்கு முன்னாடி 20 வருஷம் சரி, பின்னாடி இவ்வளவு நாள்லயும் சரி, அப்படி ஒரு நாவலே யாரும் அட்டன் பண்ணி கூட போய் பார்க்க முடியுமான்னு எனக்கு தோணல. ஏன்னா அது வெறும் கவிதை மட்டும் இல்ல, அவர் அக உலகம் ரொம்ப அற்புதமா அதுல வந்து படைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அந்த மொழி சரியா வந்து கை கொடுத்துருக்கும். அது என்னோட விஷயம்தான். ஆனா நீர் ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்ட ஒரு கவிஞர் நீர் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நான் நல்ல கவிதை வாசகரும் கூட தான். ஆனா எனக்கு என்னமோ இந்த இப்போ நான் இப்ப ஒப்பீடு பாக்குறேன்ல, இப்ப சுரேஷ் பிரதீப் எழுதுறதும் சரி, திருச்செந்தால் எழுதுறதும் சரி, 2 பேரும் ஒரு அறிவார்ந்த உரையாடல அந்த அவதானிப்பை வந்து புனைவுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த அறிவார்ந்த உரையாடல் இல்ல, அதாவது திருச்செந்தாலிட்ட போய் நீ ஏன் சுரேஷ் பிரதீபா இல்லைன்னு கேட்கறது நியாயம் இல்லாத. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நான் 2 பேரையும் வாசகனா எதிர்கொள்ளும் போது எனக்கு தோணக்கூடிய ஒரு அவதானிப்பு தான், இந்த கவித்துவம் தான் இந்த அளவுக்கு நம்மளை வந்து இவருடைய படைப்புகளை உள்வாங்கிக் கொள்றதுல ஒரு பணிப்படலமா இருக்கோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில சொற்கள்லாம் ரொம்பவும் தேவையில்லாம ஒரு வர்ணனையை வந்து ரொம்ப கவித்துவமா சொல்லிட்டு போவாரு. எனக்கு அது மாதிரி அடிக்கோடிட்டு சொல்றாரு நிறைய சொல்லலாம், அதுக்கு மெனப்படணும். புறக்காட்சி நிலக்காட்சி சித்தரிப்புகள்ல வந்து ஒரு உதாரணமா யதார்த்தவாதம் என்ன எழுதும், ஒரு மாடு சாணி போட்டது அப்படின்னு தான் எழுதும். இதே ஒரு கவிஞன் எழுதினாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரியான ஒரு தாட்டை கொண்டு வந்துருது. ஓ, மாடு சாணி போடுறதுல இவ்வளவு கவித்துவம் வேணுமாயா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவமா தான் இருக்கு. இதுல இந்த தொகுப்புலயே அப்படி நிறைய கவித்துவ தருணங்கள், அதாவது துருத்திக்கிட்டு இருக்கிற மிகைப்படுத்தப்பட்ட, நம்ம சிவாஜி கணேசன் நடிப்பு சொல்லுவோம் இல்லையா, மிகை நாடிய கிளை, அந்த மாதிரியான தருணங்கள்லாம் இதுல நிறைய இருக்கு. அதை நான் வந்து பெரும்பாலும் புனைவுல கவிஞர்கள் எழுதக்கூடிய புனைவுல இது நிறைய இருக்குன்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் குறிக்கிறேன். இப்போ இந்த நிழல் இழந்த முற்றம் கதையில நீங்க முதல் வரிய கவனிங்க, அம்மா மரணித்து விட்டாள்,
மதிய மழைக்கு பிந்தைய ருசியும் நிறமும் இல்லாத அமைதி வீடங்கு விரிந்திருந்தது. இத வந்து இந்த வரிய வந்து அங்க குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க இந்த அழுத்தத்தை ம். வந்து நீங்க சொல்றது ஒரே நிலையில எல்லாம் பார்த்திருக்கவே முடியாது. இதுல இல்ல இல்ல வந்து இல்ல அதெல்லாம் அசோகமித்திரன் இல்ல சார், அசோகமித்திரன் இதெல்லாம் எப்பவுமே எழுதிட்டாரு. இந்த என்ன எழுதிட்டாரு? கையிறு நிலைய அல்லது இந்த அவருடைய கதைகள்ல இந்த மாதிரியான உணர்வுகள்லாம் ஏற்கனவே கையாளப்பட்டு விட்டது. அசோகமித்திரன் வந்து இந்த உணர்ச்சிகளை வந்து நான் என்ன கிட்டத்தட்ட, அதாவது அசோகமித்திரனை ஏன் சாருவும் சாருவும் கூட சொல்ற ஜெயமோகன் கொண்டாடுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் அவரோட உலகத்துக்கு நேர் எதிரா இருக்கிறவர். என்ன காரணம்னா இவர் உணர்ச்சிய மிகைப்படுத்தி முடிஞ்ச வரைக்கும் அதீதமா வெளிக்காட்டணும்னு நினைக்கிறவரு. இவர் பாத்தீங்கன்னா மிக அதீதமா பாதிக்கக்கூடிய உணர்ச்சியை கூட மிக தட்டையா சொல்லிட்டு போக மட்டுப்படுத்திடுவாரு. அப்போ நீங்க வந்து அசோகமித்திரன் குறிப்பிட முடியாது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா ஒரு கவித்துவம் இருக்குது பாத்தீங்களா, அந்த ஒரு அம்மா மரணிச்ச இது நான் ஆரம்பத்துல சொன்ன இல்ல அந்த இத ஆரம்பத்துல வண்ணதாசன் மீது வச்சு அதே குற்றச்சாட்டு தான் இந்த தருணத்துல நான் வைக்கிறேன். ஒரு குப்பை வீட்டுக்கு இந்த இடத்துல கவித்துவம் தேணுமா? இல்ல இது என்ன நீங்க என்ன சொல்றது, அது என்ன இதுன்னு பாருங்க. மதிய மலைக்கு பிந்தைய ருசியும் நிறமும் இல்லாத அமைதி. ஒரு அமைதியில என்ன ருசியும் நிறமும் இருக்கு? ஒரு மலையை நீங்க யோசிச்சு பாருங்க, மத்தியான நேரம் வெக்கையா இருக்கும், அந்த புழுக்க நேரத்துல ஒரு மழை பெஞ்சு முடிச்சிருக்கு. அது பெஞ்சு முடிச்சதுனால இந்த பாலகுமாரனோட ஒரு கதை உண்டு, பகல் நேரத்து விளக்கா, தெரியல பச்சதில்ல, பகல் விளக்கு. அதாவது ஒரு விளக்கு வந்து பகல் நேரத்து தெரிஞ்சுட்டு இருக்கும். அது மாதிரி ஒரு சித்தியோட ஒரு கள்ள உறவு ஏற்படுறத பத்தி இந்த கதை. அது என்னன்னா அந்த மழை வந்து உங்களுக்கு அந்நேரத்துக்கு தேவையான இது எதையுமே கொடுக்க போறது இல்லை. மத்தியான நேரத்துல பெஞ்ச மழை பெஞ்சிட்டு போயிருக்கு. அப்போ நீங்க அது உணர்வா, ஒரு சின்ன உணர்வா, வார்த்தைப்படுத்தாத உணர்வா நமக்குள்ள தங்கி இருக்கும். அதை மிக அழகா கொண்டு வந்து நான் வந்து இந்த வரியில ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருந்தேன். நீங்க என்னன்னா அது எனக்கு அந்த வரி எனக்கு என்னவோ அது மிகை நாடிய கலைன்னு தான் தோணுது. இல்ல எனக்கு ஒரு சின்ன டவுட், இப்படிப்பட்ட வரிகள் இல்லாம ஒரு நம்ம உரையாடல் மட்டும் வச்சோம்னா அது ஒரு ரிப்போர்ட் மாதிரி ஆயிராதா? இல்ல 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 சார், அந்த இது வந்து புரட்சி தெரிப்பு தான் சரியா? ஒரு பகைப்புலத்தை நீங்க வர்ணிக்கிறீங்க, அது வர்ணிக்கிறதுக்கு அந்த மன ஓட்டத்தை சொல்றதுக்கு இவ்வளவு கவித்துவம் தேவையா? இது கிட்டத்தட்ட ஒரு கவிதையாகக்கூடிய தருணம் தான், கவிதை தான் அந்த இடம் வந்து. அந்த அதுல ஒரு என்ன சொல்றது, ஒரு படிவமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மலை, அந்த மலைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய அந்த வந்துரும். ஏன்னா குழந்தைகள் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, லகுவாயி வீடு யார் யார் கைக்கோ மாதிரி வரும். நான் என்ன நினைக்கிறேன்னா இல்லாம எனக்கு ஏதாவது வெறுமடியா நீங்க சொன்னீங்களா மாடு சாணி போட்டுனா சாணி போட்டதுதான் அப்படி மட்டுமே வச்சு எழுதக்கூடிய கதைகள் யார் எழுதுறான்னு எனக்கு தெரியல. இல்ல அதாவது இல்ல இல்ல அவர் சொன்ன சாரு எல்லாம் அப்படி எழுதக்கூடிய, ஆமா சாருவேதான் அவங்க எழுதுறாங்க. சோமுத்திரன், சாரு, இப்படி நிறைய பட்டியலிடலாம். இப்ப சுரேஷ்குமார், இந்திரஜித், அப்படியே சொல்லிட்டே போல நிறைய பேர் இருக்காங்க. இதுக்குதான் இப்ப நாம அவங்கள வந்து இதுல ஒப்பிடல. ஏன்னா ஒரு உரைநடைக்கு என்ன அவசியமோ அதுவே போதும் தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை ராயகிரி வந்து ஜெயமோகன் எழுத்தே சலிச்சிட்டாரோ என்னமோ. ஜெயமோகனே அடிக்கடி இல்ல ஜெயமோகனே நான் ஒரு அடிக்கக்கூடிய ஆள் தான். இல்லங்க, நான் என்ன சொல்றேன், ஜெயமோகன் மேலே எனக்குள்ள பெரிய குற்றச்சாட்டு அதுதான். எதுக்கு இவ்வளவு கவித்துவம்? இந்த கவித்துவங்கிற உணர்வை உரைநடைக்குள்ள வன்முறையாக திணித்ததே ஜெயமோகன் தான் நினைக்கிறேன். அவர்தான் ஏன் 100 பக்கம் எழுதுற, 10 பக்கத்துல எழுதி சொல்லு, மேட்டர் சொல்லு அப்படின்ட்டு. அதாவது இல்ல நீங்க வாசிங்களேன், அந்த அந்த ஒரு மன அந்த காட்சியை வாசிங்க, எவ்வளவு சிரமமா இருக்கு பாருங்க. ஒரு மதிய மலைக்கு பின்பு கவிதைன்னா அப்படிதான் இருக்கும். நான் சொல்றேன், நான் ரொம்ப நேரம் அதுல உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன். நீங்க ஒரு நாள்ல ஒரு புக்கை படிக்கணும்னு நினைக்கிறவரு கஷ்டம்தான். ஆமா, எங்களுக்கு அது எனக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்குல்ல. ஒரு சித்தரிப்புல எதுக்கு எவ்வளவு பெரிய டூலை கொண்டு வந்து வைக்க? இல்ல நீ சொன்ன மாதிரி இவ்வளவு ஒரு பீயிங் நாங்க வேணுமா? நான்லாம் ஒரு நாளைக்கு ஒரு சிறுகதை அல்லது 2 நாளைக்கு ஒரு சிறுகதையும் படிச்சு முடிச்சேன். கடைசி சிறுகதை இன்னைக்கு தான் படிச்சு முடிச்சேன். இப்படி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாவகாசமா இருக்கும்.
நம்ம இல்ல ஒரு பேசும்போது கூட அது யூஸ் பண்றோம். ஆனா கவிதை தரமா யூஸ் பண்றது இல்ல. ஏதாவது ஒரு சம்பவத்த நீங்க முன்னால உள்ள சம்பவத்த சொல்லும்போது கூட, அன்னைக்கு கொஞ்சம் வெயில் ஜாஸ்தி தாங்கிற மாரி தானே ஆரம்பிக்கிறோம். இல்ல ஏதோ ஒரு மழை நேரம் ஆமா. வைக்கும். இல்ல ராத்திரி வெளிச்சம்ல இருட்டாச்சு ஏதோ ஒண்ணு சொல்றோம். அது அவங்க ஆமா. கவிஞர்களா இருக்கும்போது அத கொஞ்சம் அது கொஞ்சம் பேசுற இல்ல மாரி இல்ல இருக்கு. ஆனா இல்ல என்னமோ சார். இவரோட இது இல்ல ஆ ராயகிரியோட அந்த கருத்துக்கு என்னோட என்ன ஆகுதுன்னா, வன்மையான கண்டனத்தையும் ஆட்சேபனையும் கண்டனங்கள் ஓகே, சேர்த்து ரைட். அது ஒரு கவிஞர்கள் நீங்கள் அப்படி இப்ப நான் அப்படித்தான் செய்வீங்க. ஆனா ஒரு புனை எழுத்தாளனா எனக்கு வந்து இது ஒரு எல்லை மீறல் தான் நான் நினைக்கிறேன். ஒரு புனை எழுத்தாளனுக்கு இவ்வளவு கவித்துவமும் தவிப்பும் தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப மாஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய புதுமை பித்தன்ட்டையோ அல்லது அசோகமித்திரன்ட்டையோ இந்த மாதிரியான மௌனியே இந்த கவித்துவமான தருணங்களை வச்சுதான் தேவை நான் நம்புறேன். எவரும் நடமாடும் நிழல்கள் நாம் அந்த மாதிரியான சில கொட்டேஷன்ஸ் மறுபடியும் சொல்றதுக்கே இந்த கவித்துவ தருணங்களை வச்சுட்டு தான் அவங்கள வந்து தரத்துக்கு அதிகமா பன்மடங்கு கொண்டாடுறோம். அந்த அளவுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. இந்த இடத்துல சார் கேக்குதா? கேக்குது. அதாவது கேக்குது. நான் ஒண்ணு என்னன்னா, நான் இது ஏற்கனவே பதிவுகள்ல முகநூல் பதிவுகள் எல்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு கவிஞன் தன்னோட கவிதை பரப்பு தாண்டி அதை கவிதையில வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு கணம் வரும்போது அத இதை இன்னும் விரிவா சொல்லித்தான் அந்த கவிதையை கடத்த முடியும்னு வரும்போதுதான் சிறுகதைக்கு தாவுறாங்கிறது என்னோட எண்ணம். சோ நீங்க வந்து அடிப்படையே மறுத்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியாயிரும். இரண்டாவது, எந்த கலையா இருந்தாலுமே அதனோட அடிப்படை கவித்துவமா இருக்கணும். கொடுக்கக்கூடிய உணர்வு அலை வந்து அது ஒரு கவித்துவமான உணர்வு. அது இல்ல ஏன் கவித்துவம் எழுதுற வைக்கிற அப்படிங்கிறது வந்து முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு கேள்வின்னு தான் என்னோட அபிப்பிராயம். இல்ல நான் நம்புறது வந்து உரைநடை வந்து தர்க்கங்களாலும் படிமங்களாலும் தொன்மங்களாலும் இருந்தாலுமே அது கவித்துவத்தை கைவிடுறது அவசியம்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு 40 வரிகள்ல 4 வரி கவித்துவமா இருந்துச்சு அப்படிங்கன்னா அந்த தேவை அது இல்லாத பட்சத்துல கூட அந்த புனைவு வந்து வெற்றிகரமா நிகழ சாத்தியம் இருக்குன்னு தான் நான் நம்புறேன். அடுத்து இது வந்து நான் கூடுதலான ஒரு சேர்மானம் தான். இந்த புனைவுக்குள்ள வந்து கூடுதலான சேர்மானங்களை தருகிறது. ஆனா என்ன எனக்கு அது வந்து சுருக்கி கொடுத்த மாதிரி நம்ம மோகமுள்ள வந்து இதுக்கு தானா அப்படின்னா அது ஒரு கவிதை. சரியா? அதே மாதிரி கண்ணில வந்து அவ மன்னிச்சிட்டேன்னு சொல்றது ஒரு கவிதை தான். மன்னிப்பு கேட்டா மன்னிப்புக்காகத்தான் அப்படின்னு சொல்றது ஒரு கவிதை. நீங்க சொல்ற கவிதையே எடுத்தாலும் அதுல கவிதை இருக்கும். இருந்தா தான் அது நல்ல ஒரு படைப்பா மாறும். சோ நீங்க எதை நீக்க சொல்றீங்க? கவித்துவ தருணங்கள் ஓகே. கவித்துவ தருணங்கள் ஓகேங்க. கவித்துவ தருணங்கள் தருணம்னா என்னது? அது சொற்கள் வழியா தானே வெளிப்படுது. இல்ல அந்த சந்தர்ப்பமே சில சமயங்கள் உருவாக்கி இருப்பேன். இது நீங்க இதுக்கு தானாங்கிற கேட்கையில அங்க நீங்க என்ன எங்க கவிதை இருக்கு? அது ஒரு கவித்துவ தருணமா தானே அமையுது. இப்போ நீங்க அந்த இடத்த அவர் அந்த வார்த்தையை போடாமலே கூட கடந்து போலாம்ல. 2 பேரும் பேசாம செக்ஸ் வச்சுட்டு அவன் எந்திரிச்சு போயிடறான் இவன் எந்திரிச்சு போறான்னு கூட எழுதுறான்ல இல்லையா? இல்ல இப்ப திருச்செந்தாலேட்டே அந்த சம்பவத்தை வந்து மறுபடியும் வெறுமைங்கிற ஒரு வார்த்தையில வந்து நிரப்புறாரு. இவர் கவிஞர் தானே. அந்த இடத்துல வந்து ஒரு புணர்வுக்கு பின்னான வெறுமை அப்படிங்கிறது ஒரு 3 சிறுகதையில நான் அதை பேசுறேன். அந்த வரியை பார்த்தேன். ஏதோ அதுக்கப்புறம் என்னங்கிறத வந்து வாசக யூகத்துக்கு விடுறது ஒரு விஷயம். அப்புறம் அந்த படைப்பாளியே இப்ப இடையீடு பண்ணி இதுதான் அப்படிங்கறது சொல்றது ஒரு விஷயம். இல்ல என்னன்னா நான் இதுல கவனிச்சதில்ல. நீங்க சொன்ன இந்த புணர்ச்சிக்கு பின்னான வெறுமைங்கிறத குறிப்பிட்டதால இந்த இது எனக்கு வந்து இவரோட இந்த ஆண் பெண் உறவை வச்சு வரக்கூடிய கதைகள் இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஒரு வேட்டை மாதிரிதான் அது நிகழ்த்தப்படுது. அது எப்படி நம்ம துவந்தம் அப்புறம் அவர் சொன்ன அந்த 2வது கதை நட்சத்திர திராட்சை நிற அது இது எல்லாமே ஒரு வேட்டையாடி முடிக்கிற மாதிரிதான். அது மேல உள்ள கவர்ச்சி வந்து அத அடையிற வரைக்கும் தான். அடைஞ்சு முடிஞ்ச உடனே ஒரு வெறுமைதான் வரும். சோ இந்த ரீதியா அணுகும் போது அது வந்து ஒரு லவ் மேக்கிங்கா இல்லாம ஒரு காதல் இல்லாத வெறும் காமமா இருக்கக்கூடிய புணர்ச்சியோட முடிவு அப்படித்தான் இருக்கும். அதனாலதான் அது குறிப்பிடப்படுது.
இல்ல அது உங்க மனக்கற்பனை நான் நினைக்கிறேன். அப்படிலாம் அது அமைய சந்தர்ப்பமே இல்ல. அது மீண்டும் மீண்டும் துளிர்த்து வரக்கூடியதானே தவிர அப்படி மீண்டும் வெறுமைங்கிறது துளிர்க்கிறது வந்து வேற விஷயம். ஆனா அதுல உள்ள மிகப்பெரிய கவர்ச்சி அந்த வேட்டை தான். ஆமா அதாவது ஒரு சோர்வு ஏற்படலாம். அது உடல் ரீதியான சக்தி இழப்புங்கிறதுனால ஒரு சோர்வு, ஒரு தளர்ச்சி இருக்குமே தவிர வெறுமை எல்லாம் கிடையாது. இந்த இதுல இந்த இவருடைய புனைவுல அந்த இல்ல 2வது இல்ல கதையிலேயே இல்ல இந்த ராயகிரி, தரம் ஒரு விஷயம் வந்து நம்ம அணுகாம இருக்கோம், அணுகிறதுக்கு தயங்கிக்கிட்டு அதுக்காக காத்துக்கிட்டு ஆமா. இருப்போம். கைக்கு கிடைக்குது. ம். அத வந்து அந்நேரத்துல அத நம்ம என்னென்னலாம் மனசுல கற்பனை பண்ணி வச்சிருந்தோமோ அதெல்லாம் உள்ள போட்டு அடைச்சு அந்த ஒரு உச்சத்தை தொடுறான். தொட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அடையறதுக்கு எதுவுமே இல்ல. அங்க வெறுமை தான் இருக்கு. இல்ல. ஆமா. அது வேணா ரைட். அது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். அது புணர்ச்சிக்கு மட்டும் பொருந்தாது. எல்லா விஷயத்துக்குமே அதிகபட்சமான கனவுகள் எதுவோ அது எல்லாத்துக்குமே பொருந்தும். சரி, நான் ஒரு எழுதி வச்சிருந்தேன். அத சொல்லுங்க வாசிக்கட்டுமா? சொல்லுங்க. ஆஹ் ஒரு வாசகர் பாதையோரம் சக பாதசாரிக்காக அல்லது தன்னை அழைத்து செல்லும் தொலைதூரம் செல்லும் தொலைதூரம் சென்று வந்த யாத்ரீகருக்காக காத்திருக்கும் ஒருவர். யார் வந்தாலும் உடன் நடக்க அவர் தயாராய் இருக்கிறார். சிலர் அவரோடு உரையாடாமல் தனக்குள் உரையாடிபடி சென்று விடுகின்றனர். சிலர் கொஞ்ச தூரத்திலேயே விட்டுவிட்டு மறைந்து விடுகின்றனர். நீண்ட பயணத்தையே ஒரு வாசகர் எதிர்நோக்குகிறார். அப்படி கூட்டிச் செல்லும் எழுத்தாளரை அவர் கொண்டாடுகிறார். திருச்செந்தாலை அப்படி கூட்டிச் செல்லும் யாத்திரிகர். சொற்களை செம்பு பானையை துலக்கி எடுத்து கழுவி வெயிலில் காய வைப்பது போல் இட்டு வைக்கிறார். கவிஞர்களால் எத்தனை முயன்றும் இதை தவிர்க்க முடிவதில்லை. உருவகங்களும் படிமங்களும் அவர்களது ஆதார பலங்கள். ஆசிரியரின் நடை ஒரு வகையில் ஜெயமோகனையும் வண்ணதாசனையும் கலந்து வைத்தது போல இருக்கிறது. கதை நிகழும் களமும் காலமும் கதை நிகழும் காலமும் விரிந்ததா இருந்தாலும் சின்னஞ்சிறு விஷயங்களில் காணும் அக வெளிச்சத்திலேயே மையம் கொள்கிறார். இந்த தொகுப்பை வாசிக்கும் முன்பாக மின்னிதழில் வந்த இவரது 3 கதைகளை வாசித்திருக்கிறேன். டிஷர்ட், துடி, துலாத்தான். டிஷர்ட் கதை கவித்துவமாக முடிந்திருந்தாலும் எதற்கு இந்த அக்கப்போர் என்றொரு கேள்வியே எழுப்பியது. கணவனை விட்டு பிரிந்து இன்னொருவனுடன் வாழும் மனைவி ஏனென்று காரணம் புரியாமல் கணவன் புலம்புகிறான். அதற்கு விடை தேடி அவர்களை அல்லது அந்த காதலனை கொல்வதற்கு வீட்டிற்கு செல்கிறார்கள். ஆனால் ஏன் அப்படி ஓடிப்போனால் என்பதற்கான பதில் கணவனின் பார்வையிலிருந்து விவரிக்கப்படும் கதையிலேயே சொல்லப்பட்டு விடுகிறது. அதற்கப்புறமும் அந்த கணவன் உடன் அமர்ந்திருக்கும் காவல்துறை அதிகாரியிடம் ஏன் என்று குறுஞ்செய்தியில் கேட்பது கதாசிரியர் அதை சாக்கிட்டு ஒரு பத்தி எழுதி வைப்பதற்காக என்பது போல தோன்றியது. துடி நல்ல கதை. சமீபத்தில் வெளிவந்த கூழாங்கல் குறும்படத்தின் நிலப்பரப்பையும் அதில் நாயகனாக நடித்த கருத்தடையானையும் கற்பனை செய்து கொண்டேன். இன்னாசி நம் கண்களுக்குள் வெக்கையை ஏற்றி புழுதிக்காட்டில் வெயிலுக்குள் தெரியும் அனுபவத்தையும் ஊர்கோடியில் முறைத்தபடி நிற்கும் காவல் தெய்வத்தையும் உயிரூட்டி விடுகிறான். துலாத்தானில் ஐயாவின் ஒரு தட்டில் நிரந்தரமாய் நிற்கும் எடைக்கல்லாய் மனநலம் குன்றிய பரம்பு. இன்னொரு புறம் அந்த பள்ளத்தை ஈடுகட்ட ஓடியாடி திரிந்து பார்க்கும் தரகு. தராசு தட்டுகள் இரண்டும் இணையாக இருக்கும் புள்ளியில் யதார்த்தம் முகத்தில் அடித்து வீழ்த்துகிறது. சிசிபஸ் பாறையை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் நாளில்தான் அழுதிருப்பான். அது உருண்டுருண்டு அடிவாரத்தை தொடும் போதல்ல. இந்த கதையில் ஒரே குறை அல்லது எனது தனிப்பட்ட எதிர்பார்ப்பு, அந்த தரகு வெற்றியா தோல்வியா என்பது வரை நீட்டித்திருக்கலாம். வெற்றியானாலும் தோல்வியானாலும் ஒன்றுமில்லை, ஆனால் அதுவரை நீட்டித்திருக்கலாம். துவந்தம் கதையாகட்டும் விலாசமாகட்டும் இரண்டிலும் கள விவரங்களை காட்டிலும் அதை ஆடுபவர்களின் மனோபாவங்கள் மனோ ஓட்டங்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதால் அந்த தொழிலின் சாரம் நமக்கு எட்டாமல் போய்விடுகிறது. மஞ்சள் பலூன்கள், துவந்தம், திராட்சை மனம் கொண்ட பூனை இவை எல்லாமே ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கும் போர்கள். இத்தகைய போரை நிஜமாகவே பெண்களும் நடத்துகிறார்களா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இவை ஒரு வகையில் அயற்சியூட்டுகின்றன. காப்பு சிறுகதையில் ஏதேனும் ஒரு கணத்தை, நிறத்தை, சொல்லை, இல்லை என்றால் யாருடைய அமைதியையாவது பராக்கு பார்ப்பவனாக, அப்படி பார்க்கின்ற நேரத்தில் அதன் கரை மீது உலாவி விட்டு வர தெரியாமல் அதன் சுழிகளுக்கு நீந்தி செல்பவனாக, அங்கே மீண்டும் பிறப்பவனாக நான் காலத்தில் தேங்கிவிட்டவனாக நின்றிருந்தேன் என்று ஒரு பத்தியில் கதை சொல்லி தன்னை பற்றி சொல்கிறான். எதையாவது சிந்திப்பதா இருந்தால் இப்படித்தான் குழிக்குள் விழுந்த யானையாய் மனம் அதற்குள்ளேயே சுற்றி கொண்டு கிடக்கும். யதார்த்தத்தில் லௌகீக நாட்டத்தில் இருப்பவர்கள் அல்லது
நல்ல சம்பாத்தியத்தோடு அதை பெருக்குவதில் கவனத்தோடு இருக்கும் யானைகள் மட்டும் குழிக்குள் விழுவதே இல்லையா? அவை பறக்கும் யானைகளா என்றும் கேள்வி வருகிறது. இந்த கதை சொல்லியே ஒரு தேய்ந்து போன சித்திரமாய், இடம் நகராத மரமாய் காட்டுகிறது. அவன் வாழ்வில் தோல்வி அடைந்தவன். தோல்வி அடைந்ததற்கு இப்படி குழிக்குள் விழுந்த யானையாய் ஏதாவது ஒன்றை பிடித்துக் கொண்டு அவன் மனம் கிடப்பது காரணமாய் சொல்லப்படுகிறது. நாமெல்லாம் இப்படி குழிக்குள் விழாமல் இருக்க நமக்கென பதுங்கு குழிகள் கட்டி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவ்வப்போது அதன் நிழலடியில் அமர்ந்து படுத்துறங்கி பின் திடுக்கிட்டு விழித்து ஓடி இறை தேடச் செல்லும் யானை. நட்சத்திரங்களை ருசிப்பவர்கள் ஒரு சிறுகதைக்கு எழுதி வைத்த குறிப்பை போல கச்சா பொருளாக மட்டுமே இருக்கிறது. அவற்றின் கண்கள் என்ற கதையும் நம்மிடம் சொல்லிக் கொள்ளாமலேயே முடிந்து விடுகிறது. முடிவற்ற நட்சத்திரங்களின் வசீகர வெளிச்சங்கள் கதையில் வரும் ஜோசப்பின் ஒரே நேரத்தில் ஏவாளாக, ஆப்பிளாக, பாம்பாக அவனுக்கு தோன்றுகிறார். பதின்பருவ மனதின் அலைக்கழிப்புகளை அழகான கவிதையாக வரைந்திருக்கிறார். இந்த தொகுப்பின் சிறந்த கதைகளில் ஒன்றாக தேவைகள் கதையை சொல்லலாம். பொதுவாக திருச்செந்தாலையின் கதைகளில் கடைசி வரிகள் முத்தாய்ப்பாக கவிதையின் கடைசி வரிகளைப் போல அமைந்து விடுகின்றன. வடிவம் எப்படி இருக்கிறது, பழையதா புதியதா என்பதெல்லாம் யாருக்கு வேண்டும்? அந்த கவிதானுபவத்தை முழு ஆடை அவிழ்ப்பாக ஒரு தரிசனமாக அவை நிகழ்த்துகின்றன. அதே போல இன்னொரு சிறந்த கதை படையல். அவல நகைச்சுவையாக கதை முடிந்தாலும் இவரது கதைகள் அனைத்திலும் கதை மாந்தர் எல்லார் மீதும் புலப்படாத அருள் பொழிந்தபடி இருப்பதை வாசிக்கையில் உணர முடிகிறது. அது அவர் துலக்கி வைக்கும் சொற்களில் நாம் உணர முடிகிறது. இந்த அன்பு அவருக்கு ஒரு தலையும் கூட. அவ்வளவு. நல்லா இருக்கு பாலா. இன்னும் கொஞ்சம் எழுதணும், இன்னைக்கு கொஞ்ச நேரத்துல எழுதுனது. கவிதை வரிகளை கொஞ்சம் இல்ல எழுதி வச்சதுலதான் வேற ஏதாவது பேசணும், நம்ம பேசலாம். ராய்கரி மியூட்ல இருக்கீங்க. போய்கிட்டு இருக்கீங்களா? சரி, கேக்குதா? இப்ப கேக்குது. இல்ல, இந்த மதிப்பீடை பொறுத்த அளவுக்கு ஒரு கவிஞருடைய படைப்பு மீது வச்ச ஒரு மதிப்பீடாத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கு. அந்த கதை தருணங்கள், கவித்துவம் இதெல்லாமே ஏற்பளிக்கக்கூடிய தருணமா பதிவு பண்ணிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு. விமர்சனமும் பண்ணிருக்கோம் இல்லையா? வேற சார் சொல்லுங்க சார். இல்ல, நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடித்தமான தொகுப்பு தான். இது நிறைய குறைகளே இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இருந்தாலும் ஒரு ஒரு பாத்திரத்தின் உணர்வுகளை கடத்துற வகையிலையும் இல்ல பெரிய பெரிய தருணங்களை, வித்தியாசமான தருணங்களை தருணங்களை பதிவுபட்ட வரைக்கும் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய போதும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த வகையில் எனக்கு நிறைவளித்த ஒரு தொகுப்பு தான் நான் சொல்லுவேன். ஆமா, கண்டிப்பா. இந்த தொகுப்பு வரும்போதே ரொம்ப கவனம் கொடுக்கப்பட்ட ஒன்னாதான் இருந்தது. நல்ல பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இன்னொருக்கு எதுக்கும் மீள் வாசிப்பு பண்ணுங்க. நிச்சயமா நான் வாசிப்பேன். எனக்கு அதான் சொல்றோம்ல, இந்த பொழுதுல நான் ஒரு நெருக்கடியா வாசிச்சதுனால இது தோணிருக்கலாம். ஆனாலுமே எனக்கு வாசிச்ச அளவுக்குல சில மதிப்பீடுகள் வாசக அனுபவமா இப்ப தோன்றதுல நான் சொல்றது, புனை எழுத்தாளர்களை போல கவிஞர்கள் புனைவை கையாளவில்லை அப்படிங்கிறத நான் ஒரு அவதானிப்பதான் வைக்கிறேன். ஏன்னா நான் தொடர்ந்து புனைவு மட்டுமே எழுதக்கூடிய எழுத்தாளர்களுடைய புனைவுகளும் கவிஞர்கள் எழுதக்கூடிய புனைவுகளையும் வாசிச்சுட்டு ரெண்டையுமே ஒப்பீடு செஞ்சுட்டே தான் இருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா புனை எழுத்தாளர்கள் கையாளுற விதம், அந்த தர்க்கத்தையும் உரைநடைய அடிப்படையா தர்க்கங்களால் ஆனதுதான். அது முற்றிலும் கவிதைக்கு எதிரான ஒன்றுதான் உரைநடை. அதனால கூட கவிஞர்களால சரியான முறையில அந்த உரைநடையை கையாள முடியலையோ, அவங்களுக்கு கைவந்த கலையான கவித்துவம் உரைநடையை, அதாவது கவித்துவ முடிவுகள், கவித்துவ தருணங்கள் உரைநடையின் ஒரு பகுதி. அத முழுக்கவே உரைநடையின் நம்ம உங்களோட வாதத்தை மிக கடுமையா, மிக தீவிரமா வாதிச்சு அதை எதிர்த்து இது பண்ண முடியும். அதற்கான நிறைய இடங்கள் இருக்குது. மெயினா உங்களுடைய தனிப்பட்ட அல்லது தற்காலிக ஒரு அப்படின்னு மட்டும்தான் நான் நினைக்கிறதுனால அத ஒண்ணு சொல்ல. அதாவது
அப்ப ஒரு உரைநடையாளனுக்கு கவித்துவமும் கவித்துவ சொற்களும் அவன் புனைவு எழுதும் போது அவசியம் நீங்க கட்டாயம் நீங்க சொல்ல வரீங்களா? கவித்துவம்ங்கிறது கலையோட அடிப்படை. இல்ல இல்ல இல்ல, அது உரைநடைக்கும் தர்க்கத்துக்கும் ஒரு தத்துவ விசாரத்துக்கும் கவித்துவம். இல்ல நான் சிம்பிளா சொல்றேனே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வர்ணனையோ அல்லது மன ஓட்டத்தை விவரிக்கக்கூடிய இதோ அத கவிதைப்படுத்த ஒரு விஷயத்தை வந்து கவிதைப்படுத்துறதுக்கான முயற்சி எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அது உங்களோட நேரத்தை கோரக்கூடிய விஷயம். அந்த ஒரு வரியை வந்து நீங்க உள்வாங்கன்னா டைம் எடுக்கும். அதை நீங்க அதை உணர்வா கடத்தி அசை போட வேண்டியிருக்கும். அதுக்கு உங்களுக்கு சரியான நேரம் இல்லை. அதுக்கு அதனால வந்து அதை மூடி மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு வாதத்தை தூக்கிட்டு வரீங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்ல பாலா. இப்போ இந்த தொகுப்பு படிக்கல, பல சமயங்கள்ல வந்து என்ன அறியாமலே நான் தூங்கிட்டேன். எனக்கு அதுவே பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு புனைவு ஏன் இவ்வளவு நம்மள உறக்கத்துக்குள்ள ஆழ்த்துதுங்கிற அளவுக்குலாம் எனக்கு தோணுச்சு. அதுக்கெல்லாமே எனக்கு என்னமோ இந்த மாதிரியான காரணங்களா இருக்குமோன்னு சொல்றேன். மேல்வாசிப்பு செய்யல வேணா மர்மத வைப்பீடு செய்யலாம். பொதுவா இந்த தொகுப்புல எனக்கு இந்த மாதிரி நீங்க நம்ம சொன்ன ஒரு 5-6 கதைகள் மனசுல ரொம்ப முக்கியமா தோடுது. மற்றதெல்லாம் வந்து சிறுகதைக்கான முழுமை அடையாம அப்படியே கரைந்து அழியக்கூடிய டிசால்வ் அந்த மாதிரியான விஷயமா தான் இருக்கு. இந்த துலாத்தான் கதையை நான் முதல்ல வாசிக்கும்போது என்னடா அந்த பொண்ணை பத்தி சொல்லியிருந்தா, அதோட வாழ்க்கையை சொல்லியிருந்தா, அப்புறம் பாதியில விட்டு அவரோட பர்சனல் அந்த தரகு இதை பத்தி போயிட்டாரு. அதையும் அந்த தரகு வியாபாரமும் முழுசா முடிஞ்சா இல்லையான்னு கூட சொல்லாம முடிச்சிட்டாரு. இது ஒரு அரைக்குறை நிக்குது அப்படிங்கிற மாதிரிதான் முதல்ல இருந்தது. அப்புறம் கதை தலைப்பு பாத்தீங்கன்னா துலாத்தான். துலாத்தான்ங்கிறத பாத்தீங்கன்னா அது ஒரு ஒரு தராசு தட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து ஒரு கணம் கிடக்கு. அந்த கணத்தை நீங்க ஈடு பண்ணியே ஆகணும். அதுக்காண்டிதான் அவன் வந்து அவனோட மன அவசத்தை வந்து அவன் இதை ஈடுகட்டி தான் அதை நிரப்ப வேண்டியது. நிரப்புனால திருப்தி கிடைக்குமா கேட்டா இல்ல. அது அவனுக்கு அழுகையை தான் கொண்டு வருது. ஆனா அவன் ஒரு ஏதோ